அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். பூபால மகாராஜான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய அரசலுடைய பட்டத்து குதிரை பேர் அசுவேந்திரன். இப்போ மகாராஜா எங்கே போனாலும் பட்டத்து குதிரையோடு தான் போவார். மகாராஜா வெளியில் போனால் என்ன பண்ணுவார்? நல்ல ட்ரெஸ் பண்ணுவார், நல்ல மேக்கப் பண்ணுவார், நல்ல கிரீடத்தை எடுத்து வைப்பார், நல்ல ஆடை அலங்காரத்தோடு படைகள் சூழ தன்னுடைய குதிரையில் அவர் பவனி போவது உண்டு. மகாராஜா போகக்கூடிய குதிரை என்ன செய்யும்? அதையும் அலங்காரப்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஊரில் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வருதுன்னா காரை இவ்வளோ அலங்காரப்படுத்துகிறோம். அப்போ மகாராஜா வராருன்னா ஒரு குதிரை எவ்வளோ பெரிய அலங்காரத்தில் இருக்கும் பாருங்கள். குதிரை நெற்றியில் பட்டயம் கட்டியிருப்பாங்க, வைர சாட்டி அணிஞ்சிருப்பாங்க, பீதாம்பர சால்வை குதிரையை போட்டு மூடியிருப்பாங்க, தங்க பட்டயம் அங்கங்கே அணிகலமாக வச்சுருப்பாங்க, கடிவாளமே முத்தால் செஞ்சப்பட்ட கடிவாளம் வச்சுருப்பாங்க, அந்த கண் பக்கத்தில் வெள்ளி கண்பட்டை வச்சுருப்பாங்க, குதிரைக்கு செருப்பு கூட மாணிக்கம் பதித்ததாக இருக்குமா மண்டன் போகக்கூடிய குதிரை. இப்போது குதிரையே இவ்வளோ பெரிய அலங்காரம் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம கார் ஷோலாம் நடத்துகிறாங்க நம்ம தலைவர்கள், எவ்வளோ கூட்டங்கள் வருது. அப்போ மன்னர் அந்த காலத்தில் எப்படி போயிருப்பார்? குதிரை ஷோ நடத்தியிருப்பார். அவர் குதிரையில் போகும்பொழுது அந்த ஊர் மக்களெல்லாம் ரெண்டு பக்கம் நின்று அவரை பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது குதிரையே ரசித்து பார்ப்பாங்க. அப்போ குதிரை நினைக்கி, ஆஹா, மன்னனுக்கு ஈக்குவலாக இந்த மக்கள் நம்மளையும் மதிக்கிறார்களே, இது ஒரு கர்வம் வந்துருச்சு. மன்னனை சுமந்து போவது நாம் தாம், நமக்கு இவ்வளோ பெரிய அணிகலங்கள்லாம் வைக்கிறாங்களே, மன்னனை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நம்மையும் பார்க்கிறதே. ரொம்ப ஹெட் வெயிட் ஏறிச்சு குதிரைக்கு. குதிரையுடைய அந்த ஹெட் வெயிட் ஏறினாலே, நம்ம மனுஷனுக்கு ஹெட் வெயிட் ஏறினாலே நடையை பிடிக்க முடியாது, நிமிர்ந்து தான் நடப்பான். பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை வேறு, ஆனால் கர்வத்தில் நடக்கக்கூடிய நடை வேறு. அப்போ இந்த குதிரையுடைய நடையே ஒரு வித்தியாசமான நடை, அதனுடைய குரல் டிஃப்ரெண்ட்டு, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிட்டு போச்சு. அப்போ அந்த குதிரையை வளர்க்குறதுக்கு பல ஆட்களை வச்சுருப்பாங்க, அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு. நம்ம தான் குழந்தைய பார்க்குறதுக்கு ஆள் வைக்கிறத விட நாயை பார்க்குறதுக்கு தானே அதிக சம்பளம் கொடுத்து ஆள் வைக்கிறோம். அப்போ மன்னன் குதிரையை பாதுகாக்க எவ்வளோ சம்பளம் கொடுத்து எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் வச்சுருப்பார். அப்போ ஒரு நாள் அந்த குதிரை அந்த வளர்ப்பும் மனிதனால் ஆற்றுக்கு குளிப்பாட்ட அழைத்து செல்லப்படுகிறது. குதிரை ஆற்றுக்கு போகுது, ஆற்றுல போய் நல்லா குளிக்குது. நல்லா குதிரையை தான் மன்னன் போகிற குதிரையை ரொம்ப பக்குவமாக தான் குளிப்பாட்டுவான். குதிரை நோகாத அளவுக்கு அவன் குளிப்பாட்டணும். அடர்ந்த முடி, அப்படி நிமிர்ந்த அதனுடைய பிடரி, அடர்ந்த வால். அப்போ குதிரை நல்லா அழகாக அழுக்கு போக குளிப்பாட்டிட்டு அடி வெயிலில் உலாவ விடுறான். குதிரை அப்படியே உலாவிக்கிட்டு அந்த ஆத்தாங்கரை ஓரத்தில் வளர்ந்துக்கூடிய இந்த புற்களை எல்லாம் உண்ணுட்டு சாப்பிட்டுட்டு அது தைரியமாக இருக்குது. அப்போ இது மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆற்றாங்கரை பகுதியில் ரெண்டு வெள்ளாடு மேய வருது. குதிரை அப்படி கணைக்குது, நான் ராஜாவினுடைய குதிரை, எனக்கு இவ்வளவு அணிகலன்கள் உண்டு, நான் மேயக்கூடிய இடத்துல இந்த வெள்ளாக்கட்டு எப்படி மேயலாம் சொல்லி ஒரு கர்ச்சனை பண்ணுது. ஓடுன்னு விரட்டி விட்டுருது. தாருக்கு இடத்துல யாருமே வரக்கூடாது, விரட்டி விட்டு அந்த வெள்ளாடுலாம் ஓடிடுது. அப்போது இதை ஒரு குட்டையில் கிடந்த ஒரு தவக்கா பார்க்குது, தவளை பார்த்துட்டு அதுக்கு ஒரு எரிச்சல் வருது. ஒரு நக்கலை ஒரு சிரிப்பு சிரிக்குது. அடா, என்ன மனசில் நினச்சி சிரிக்கணும்? அட குதிரையே, உனக்கு இவ்வளோ பெரிய தலைக்கணை எதுக்கு? நீயும் ஒரு குதிரை, அது ஒரு வெள்ளாடு, இறையை அது நீ மேயக்கூடிய இடத்துல அது மேயறதுனால உனக்கு என்ன இழுக்கு வந்துட போகுது அப்படின்னு ஒரு எக்கால சிரிப்பு இந்த தவளை சிரிக்கிறது. தவளை பார்த்தோன்னே குதிரை கோவம் வந்துடுது. அடா சின்ன பையிலே என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்ன்னு கேட்குது. அப்போது தவக்கலை செய்தியை சொல்லுது, நீயும் ஒரு உயிரினம், வெள்ளாடும் உயிரினம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புல்லை சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குது. இல்லை, நான் மன்னனுக்கு குதிரை, மன்னனுடைய குதிரை, மன்னனுடைய வாகனம், நான் இறை உண்ணும் இடத்தில் வெள்ளாடு உணக்கூடாது, இதுதான் என்னுடைய கொள்கை, அதான் விரட்டி விட்டேன்னு இது சொல்லுது. அப்போ சொல்லுது, உனக்கு சில திறமைகள் இருக்கலாம், அதனால் உன் திறமையை நீ உன்னோடு வைத்துக்கொள், எனக்கு சில திறமைகள் இருக்கலாம், என் திறமை என்னோடு நான் வைத்துக் கொள்ளுகிறேன்,
இதற்காக உன் திறமையே நான் குறை சொல்வது அவ்வளவு உயர்ந்ததல்ல. எனவே நீ வெள்ளாடுகளை ஏளனப்படுத்தி விரட்டி விட்டது தப்புதான் என சொல்லுகிறது. இதை குதிரை மறக்கிறது. மறுத்து குதிரை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே ஆகாயத்தை நோக்கி தன்னுடைய கர்ஜனை செய்து கொண்டு ஒரு கோவத்தில் 4 அடி எடுத்து வைக்கின்ற பொழுது தவறி விழுந்து ஒரு தண்ணீர் குட்டைக்குள்ளே குதிரை விழுந்துருது. குதிரை தண்ணீர் குட்டைக்குள்ளே தவறி விழுந்த உடனே எதிர்பார்க்காம விழுந்துட்டு பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் குதிரையுடைய மூக்குள்ளே ஏறிடுது. இப்போ குதிரை அச்சின்னு ஒரு 4-5 தும்மலை போடுது. குதிரை சோகமாயிருது. அப்போ தவக்கலை சொல்லுது, நீ கரையில் இருந்து கொண்டு ஆணவமாக பேசினாய். ஆனால் நான் வாழக்கூடிய தண்ணீரில் உன்னால் 5 வினாடிகள் கூட உன்னால் இருக்க முடியவில்லை. தண்ணீர் உன் மூக்குக்குள் ஏறிவிட்டது. நீ அதிகமாக துயரத்தை ஆட்கொண்டாய். எனவே குதிரை யாரே, நீ கரையில் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தண்ணீருக்குள் நான் ராஜாவாக இருக்கிறேன். எனவே உன் திறமை வேறு, என் திறமை வேறு. உன்னிடம் இல்லாத நல்லவைகள் என்னிடம் இருக்கலாம், என்னிடம் இல்லாத நல்லவைகள் உன்னிடம் இருக்கலாம். எனவே ஒருவரை ஒருவர் நாம் குறை சொல்வது நியாயமானது அல்ல என்று சொல்லுகிறது. அருமை நேயர்களே, யாரும் யாரையும் குறைபடுத்தி பேசுவது அநாகரிகமான செயலாகும். எல்லாரிடமும் எல்லா திறமைகளும் இருக்க வாய்ப்பில்லை. ஒன்றை உதாரணத்துக்கு சொல்லலாம். அழகான பறவை மயில், இதில் யாருக்கும் சந்தேகமே கிடையாது. ஆனால் மயிலுடைய குரலை கேட்டிருக்கீங்களா? கேட்க சகிக்காமல் இருக்கும். அழகான குரல் கொண்டது குயில். ஆனால் குயிலுடைய நிறத்தை பாருங்க, கருப்பாக இருக்கும். அருமை நேயர்களே, திறமைகள் ஒவ்வொரு நபரிடமும் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்லலாம், நம்ம சாதாரண சிலந்தி பூச்சி சொல்கிறோம், அது பின்ற வலையை பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு அறிவுபூர்வமானது அதில் இருக்கிறது. அதையெல்லாம் விடுங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் பாருங்கள். தூக்கங்கண்ணாங்குருவி கூடு பார்த்துருக்கீங்களா? தூக்கண்ணாங்குருவி கூடு, நம்ம சொல் தமிழ் தூக்கங்கண்ணாங்குருவி கூடு. அந்த கூடை பார்த்துருக்கீங்களா? அந்த பனைமரங்களில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும், ஓடமரங்களில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அது தொங்குகிற பனைமரமும் அழகாக இருக்கும். அழகான பனைமரம் கூட இந்த குருவியினுடைய கூடுகள் தொங்குவதால் மேலும் அழகுபடுகிறது. அது மாதிரி உடை மரங்கள் சொல்லுவாங்க, காட்டுப்பகுதிகளில் வயக்காட்டு பகுதிகளில் இருக்கும். அந்த கூடு எப்படி பின்னப்படுகிறது எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல இன்னமும். தன் அழகை வைத்து மட்டும் கொண்டுமே ஒரு முனை பிடித்து கொண்டு இன்னொரு முனையில் முடிக்கிறது. எங்கே தொடங்கியது எங்கே முடிகிறது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அபூர்வ சக்தி, அபூர்வ அறிவு அந்த குருவிக்கு இருக்கிறது. அதை போல் அது தன்னுடைய கூட்டுக்கு அந்த காலத்திலேயே இறைவன் படைக்கும் பொழுதே கூட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி வச்சு பற்றிங்களா, மினி பூச்சை கொண்டு வந்து அதில் ஒட்டி வைக்கும். வயக்காட்டு சகதியை எடுக்கும், தன் அழகால் எடுத்துகிட்டு வரும், கூட்டுக்கு உள்ள அந்த சகதியை ஒட்டும். அதுதான் பசை. அதுக்கு மின்மினி பூச்சை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒட்டி வச்சிடும். அந்த கூடு புறம் வெளிச்சமாக இருக்கும். அதனுடைய குஞ்சுகள் வெளிச்சம் இருப்பதனால் பயம் இல்லாமல் அதில் தூங்கும். அருமை நேயர்களே, திறமை என்பது ஒவ்வொருவருக்கு வித்தியாசப்பட்டிருக்கும். எல்லோரும் திறமைசாலிகள் தான். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் திறமைசாலிகள் தான். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஏதோ நல்ல ஒவ்வொரு வகையில் திறமை உள்ளவைகள் தான். எனவே அடுத்தவர்களுடைய திறமைகளை பெருமைப்படுத்தி பேசி அவர்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.